வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட்நாதன், கனிஷ்டா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மனுகுலத்தின் எதிர்காலம் அணு ஆயுத போரின் அச்சுறுத்தலால் கட்டுப்படக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. மத்திய கிழக்கில் உடனடியான போர் நிறுத்தம், ஆசிய ஆயர்கள் அவசர அழைப்பு. தமிழ் சட்டத்தரணிகள் அமைப்பு தமிழ் அரசியல் கட்சிகளை இணைத்து புதிய அரசியல் அமைப்பு வரைவுக்கான முயற்சிகள். இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி திருத்தந்தைக்கு அழைப்பு. கட்டைக்காடு பங்கில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம், 450க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. விரிவான செய்திகள். கடவுள் நம்மை போருக்காகவும் அழிவுக்காகவும் அல்ல, மாறாக உடன் பிறந்த உணர்வோடு ஒன்றிப்புடன் வாழ்வதற்காக படைத்தார் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது பங்குனி மாத இறைவேண்டல் கருத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயுத மோதல்கள் மற்றும் இராணுவ விரிவாக்கங்கள் அதிகரித்து வரும் உலகில் ஆயுத குறைப்பு உரையாடல் மற்றும் அமைதிக்கான அவசர அழைப்பையும் விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் வன்முறையை விட தூதரக உறவை, இராணுவமயமாக்கலை விட ஆயுத கலவையும் முன்னுரிமைப்படுத்துமாறு நாடுகளை வலியுறுத்தி அனைத்து நாடுகளிடையேயும் நம்பிக்கை, நீதி மற்றும் உடன் பிறந்த உணர்வின் அடித்தளங்களின் மீது கட்டமைக்கப்பட்ட அமைதியை கட்டியெழுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உலகத்துடன் முதலில் பகிர்ந்து கொண்ட தனது வார்த்தைகளை நினைவு கொண்ட திருத்தந்தை, உண்மையான பாதுகாப்பு என்பது அச்சத்தில் இருந்தோ அல்லது கட்டுப்பாட்டில் இருந்தோ வர முடியாது எனவும் ஒருவருக்கொருவர் மீதான புரிதல் மற்றும் ஒருமைப்பாட்டில் இருந்தே வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தலைவர்கள் மரணத்தை விளைவிக்கும் திட்டங்களை நிராகரிக்கவும், ஆயுத போட்டியை கைவிடவும், மிகவும் பல குறைந்தவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தவும் துணிவு கொண்டிருக்க வேண்டும் என எடுத்துரைத்த திருத்தந்தை, அணு ஆயுதங்களை உறுதியாக நிராகரிப்பது ஆயுதங்களை களைவதற்கான அழைப்பில் அடங்கும் எனவும் மனித குலத்தின் எதிர்காலம் அணு ஆயுத போரின் அச்சுறுத்தலால் கட்டுப்படக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டி அமைதியை ஒரு உறுதியான நடைமுறை சாத்தியமாக்குவதற்கும் மனுக்குலத்தை பிளவுபடுத்தும் வெறுப்பு, மனக்கசப்பு மற்றும் அலட்சியம் ஆகியவற்றின் தடைகளை கடக்க வலிமையை அருளும்படியும் இறைவேண்டல் செய்தார். மத்திய கிழக்கில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என ஆசிய ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஆசியாவில் உள்ள தல திரு அவைகள் அமைதிக்காக இறைவேண்டுதல் செய்து ஒருமைப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள ஆயர்கள் ஏழை எளியவர்கள் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தங்களின் ஆதரவையும் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்துவதுடன் இடம்பெற்று வரும் இப்போரினால் உலகளாவிய ரீதியில் கடுமையான மானுட மற்றும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட வன்முறைகள் குறித்து தமது கவலைகளை தெரிவித்துள்ள ஆயர்கள் அமைதி என்பது வன்முறையின் மூலமல்ல, பேச்சுவார்த்தையின் மூலமே ஏற்பட வேண்டும் என எடுத்துரைத்துள்ளனர். அத்துடன் இப்போர் எளிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ள ஆயர்கள் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து போர் மேலும் தீவிரமடைவதை தடுத்தல், மோதல்களுக்கு தீர்வு காண மீண்டும் தூதரக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தல், மனித உயிர்களை பாதுகாக்க மதங்களுக்கு இடையேயான ஒன்றிப்பை ஊக்குவித்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். தமிழ் சட்டத்தரணிகளின் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியல் அமைப்பு ஆக்க முயற்சிகள் தொடர்பான கலந்துரையாடல் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் சட்டத்தரணி திரு KS ரத்தினவேல், ஜனாதிபதி சட்டத்தரணி திரு வி புவிதரன், பேராசிரியர் A சர்வேஸ்வரன், சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா, சட்டத்தரணி VS நிரஞ்சன், சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ், சட்டத்தரணி மரியதாஸ் யூட்டினேஷ் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கு நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் தமிழ் மக்களின் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமை போன்ற அபிலாஷைகளை உள்ளடக்கிய சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்பு ஒன்றே அவசியமானது எனும் பொது தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வாறான சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையில் மேற்கொள்வதற்கான வரைவை தயாரித்தல், புதிய அரசியல் அமைப்பினுள் உள்ளடக்கப்பட வேண்டிய சமஷ்டிக்கான அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விரிவான அரசியல் அமைப்பு வரைவை தயாரித்தல், பங்கு பற்றிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரதிநிதிகளும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் மேற்குறித்த உடன்பட்ட விடயங்களில் தொடர்ந்து ஒன்றாக செயற்படுதல், சந்திப்பு இடம்பெற்ற திகதியில் இருந்து இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பான எந்தவொரு கலந்துரையாடல்களிலும் தனித்தோ கட்சி அடிப்படையிலோ ஈடுபடுவதில்லை போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் மேற்குறித்த இணக்கப்பாடுகளுக்கு அமைவாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் அமைப்பு தொடர்பான செயற்பாடுகள் பல கட்டங்களாகவும் முன்னெடுக்கப்பட உள்ளன.
இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலி நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வத்திகான் நாடுகளுடனான உறவுகளுக்கான பிரதி செயலாளர் மொன்சின்யோ மிகைடா ஃபிளாக்ஸ் அவர்களுடனான சந்திப்பில் இதற்கான அழைப்பினை கடிதம் மூலமாக கையளித்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மொனாக்கோ, அல்ஜீரியா, அங்கோலா, எக்வடோரியல் கினி, கேமரூன், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக வைத்தியர் அமைப்பின் ஏற்பாட்டில் கட்டைக்காடு ரோக்கத்தக்க பாடசாலையில் நடைபெற்றது. கழக தலைவர் மருத்துவ கலாநிதி தினேஷ் கூஞ்சா அவர்களின் தலைமையில் கட்டைக்காடு பங்கு தந்தை அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இம்முகாமில் 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுடன் தாதியர்கள், தாதிய மாணவர்கள் என 50 பேர் கலந்து குருதி அமுக்க பரிசோதனை, கண் பரிசோதனை, பெட் சிகிச்சை, புற்றுநோய் பரிசோதனை, பெண் உடலியல் தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் பொது உடற்பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயாளர்களுக்கான இலவச மருந்துகளையும் வழங்கினர். இம்முகாமில் 450 வரையான நோயாளர்கள் கலந்து சிகிச்சை பெற்றனர். இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பக்தி இசைகளான பசாம், புலம்பல், வியாகுல பிரசங்கம் மற்றும் ஒப்பாரி போட்டிகளில் பங்கு பெற்ற விண்ணப்பித்தவர்களுக்கான பயிற்சி கருத்தமர்வு பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைநிதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் நடைபெற்றது. அமைச்சின் பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அன்புராசா, ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார், இசைத்தன்றல் திரு ஜேசுதாசன் ஆகியோர் வாழவாளர்களாக கலந்து நிகழ்வுகளை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் யாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம், அருட்தந்தையர்கள், திணைக்கள பணிப்பாளர்கள், மறைமாவட்ட பங்குகளை சேர்ந்த கலைஞர்கள் என பலரும் கலந்து பயனடைந்தனர். தேசிய அன்பி ஆணைக்குழு கூட்டம் பங்குனி மாதம் 3ஆம் 4ஆம் திகதிகளில் ரத்தினபுரி மறை மாவட்டம் குடாகம லூர்து அணை திருத்தலத்தில் நடைபெற்றது. தேசிய இயக்குனர் அருட்தந்தை பிரிய ஜெயமான அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கலை நிகழ்வுகள், அன்பிய தரிசிப்பு, அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான பயிற்சி, அறிக்கை சமர்ப்பிப்பு என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மறை மாவட்ட அன்பிய இயக்குநர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் ரத்தினபுரி மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஆண்டன் வைமன் குரூஸ் அவர்கள் கலந்து நிகழ்வை சிறப்பித்தார். யாழ் மறை மாவட்டத்திலிருந்து மறை மாவட்ட அன்பிய இயக்குனர் கிளரேஷியன் சபை அருட்தந்தை ரொனால்டு சுஜீவ, அருட்தந்தை இல்லியான்ஸ், திருமதி ஆண்டனி ரோபர்ட் லெசியா மற்றும் திருமதி ஜுஸ்லின் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். செல்வட்டோரியன் சபை தலைமை அருள் சகோதரி மரிய ஜெனட் மற்றும் தலைமை ஆலோசக அருள் சகோதரி சுனீலா பொலிமெட்லா ஆகியோர் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பு பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. பாலைதீவு புனித அந்தோனியார் தவக்கால திருத்தல வருடாந்த திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை ஏரோனியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை என்று நடைபெற்றது. 4ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். இவ்வழிபாடுகளில் 6000க்கும் அதிகமான பக்தர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். இரணைமாய் நகர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட புனித வின்சென்ட் டி போல் சபை அங்குரார்ப்பண நிகழ்வு பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை தயதீபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட வின்சென்ட் டி போல் சபை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து புனித செபமாலை மாதா பந்தி என்னும் புதிய பெயரில் புதிய பந்தியை ஆரம்பித்தார். தொடர்ந்து பந்திக்கான நிர்வாக தெரிவு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மத்திய சபை தலைவி சகோதரி மரியநாயகி மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இரணை மாதா நகரில் புனித செபமாலை மாதா பந்தி என்னும் பெயரில் உருவாக்கப்பட்ட இப்பந்தி யாழ் மறை மாவட்டத்தின் 60வது பந்தியாக அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. குருநகர் புனித யோசப் ஆசிலியோர் மன்றத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட உதிரம் சுமந்த சிலுவை திருப்பாடுகளின் தியான ஆற்றுகை பங்குனி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயம் ஒன்றலில் நடைபெற்றது.
பங்கு தந்தை அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்ற தலைவர் செல்வன் கிரகோரி ஜெயராஜ் அவர்களின் தலைமையில் 60க்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு இவ்வாற்றுகை மேடையேற்றப்பட்டது. ஆற்றுகையின் ஆரம்பத்தில் தேசிய கூடைப்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள், தேசிய ரீதியான சாதனை புரிந்த வீரர்கள், பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இளவாலை புனித ஜூதாதேயு ஆலய இளையோர் மன்ற பொன்விழா சிறப்பு நிகழ்வு மாசி மாதம் 28ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை எரிக் ரோசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தலைவன் செல்வன் அபிஷேக் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள், முன்னாள் பங்கு தந்தையர்கள் மற்றும் மன்ற தலைவர்களுக்கான கௌரவிப்பு, விழுது விடும் விருட்சம் பொன்மலர் வெளியீடு என்பன இடம்பெற்றன. கலை நிகழ்வுகளில் சிறப்பு நிகழ்வாக மன்ற முன்னாள் தலைவர் திரு ரொபின்சன் அவர்களின் நெறியாள்கையில் 60 கலைஞர்களின் பங்கு பெற்றலோடு வீரப்பன் ஜூதித்தின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வீரமங்கை வரலாற்று நாடகம் மேடையேற்றப்பட்டதுடன் நீண்டகாலமாக ஆலய செயற்பாடுகளுக்கு உதவி வழங்கும் இசையமைப்பாளர் திரு ஜேசுதாஸ் அவர்களுக்கு இளமிசை வல்லோன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குருஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், மானிப்பாய் சமுத்தி வங்கி உதவி முகாமையாளரும் மன்ற முன்னாள் தலைவருமான திரு ஸ்டீபன் நிக்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி ஆசிரியர் திரு பெர்னாட் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் அவர்கள் கலந்து நவீன தொடர்பாடல் ஊடகங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் பற்றி கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து கழக எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் புதிய வளவாளர் குழு தெரிவும் இடம்பெற்றது. யாழ்மறை மாவட்ட அன்பியா ஆணைக்குழு கூட்டம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் கிளரீசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மற்றும் அருட்தந்தை ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கருத்துரை வழங்கினர். தொடர்ந்து ஆணைக்குழுவின் எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மறைக்கோட்ட இணைப்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை துறவியான உரோமை நகர் புனித பிரான்சிஸ்கா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. உருத்திரபுரம் பங்கியம் யூனியன் குளம் புனித அந்தோனியார் ஆலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனீஷியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் புனித பத்ரீசியார் கல்லூரி மாணவ முதல்வர் சபை மற்றும் யாழ் தேசிய கல்வியற் கல்லூரி உள்ளக பயிற்சி நெறி ஆசிரியர்கள் இணைந்து முன்னெடுத்த போதை ஒழிப்பு வார சிறப்பு நிகழ்வு பங்குனி மாதம் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இறுதி நாள் நிகழ்வுகள் 6ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கல்லூரியின் மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் போதை ஒழிப்பு தொடர்பான கலை நிகழ்வுகள், அறிவூட்டல் செயற்பாடுகள் என்பவற்றுடன் போதை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களிடையே நடத்தப்பட்ட தமிழ் மற்றும் ஆங்கில பேச்சு போட்டி, பாடல் போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கலும் பரிசளிப்பும் இடம்பெற்றதுடன் சிறப்பு நிகழ்வாக யாழ் புனித பத்ரீசியர் கல்லூரி மற்றும் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட மாணவர்களுக்கு இடையிலான விவாத அரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் லண்டன் ஒன் சைல்டு பவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் திரு ஜோசப் மனுவேல் பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராகவும், திருமதி சுகு மனுவேல் பிள்ளை மற்றும் யாழ்ப்பாண தேசிய கல்வியற் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு மகாலிங்கம் நிரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். சாட்டி புனித சிந்தாத்திரை அணை திருத்தல சுற்றுமதில் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து மதிலுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். தொடர்ந்து யாழ் மறை மாவட்டத்தின் முதன்மையானதும் 486 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான சாட்டிப்புனித சிந்தாத்திரை அணை திருத்தல மதில் கட்டுமான பணிக்கு மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளில் இருந்தும் அன்பளிப்பை பெறும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ, அருட்தந்தையர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திரைக்குடும்ப கன்னிய சபை அருள் சகோதரிகளினால் ஊர்காவல்துறை பிரதேசத்தில் நடத்தப்படும் பெண் பிள்ளைகளுக்கான விடுதியின் கட்டுமான புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டிட திறப்பு விழா பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. விடுதி முதல்வர் அருள் சகோதரி தயாநாயகி செபமாலை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து விடுதியை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ, கரம்பொன் பங்கு தந்தை அருட்தந்தை தயாகரன் மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர். யாழ் மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழகத்தினால் நாவாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி நாடகம் பங்குனி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாவாந்துறை புனித நீக்கிலார் ஆலயம் 3ல் நடைபெற்றது. மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை கிறிஸ்டி ஞானராஜ் ரோஹான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சமூக தொடர்பாடல் ஆண்டை சிறப்பித்து தொடர்பாடல் சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பான வீதி நாடகம் கழக பொருளாளர் திரு தீபக் அவர்களின் நெறியாள்கையில் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலய பிடப்பணியாளர்களால் ஆச்சரிய செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அங்கத்தவர்கள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை பாடசாலைகள் காற்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்ட 10 மற்றும் 12 வயது பிரிவு ஆண்கள் பெண்களுக்கான ஃபியூச்சர் சொக்கர் கிங் சகாயராஜா சேலஞ்ச் ட்ரோஃபி கிண்ண காற்பந்தாட்ட போட்டி மாசி மாதம் 28 மற்றும் பங்குனி மாதம் 1ஆம் தேதிகளில் இளவாலை புனித ஹென்றி அரசர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. 12 வயது ஆண்களுக்கான போட்டியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி 1ஆம் இடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுடன் நெல்லியடி மத்திய கல்லூரி 2ஆம் இடத்தையும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. பெண்களுக்கான போட்டியில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி 1ஆம் இடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுடன் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி 2ஆம் இடத்தையும் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலயம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. அத்துடன் 10 வயது ஆண்களுக்கான போட்டியில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி 1ஆம் இடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுடன் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரி 2ஆம் இடத்தையும் யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. பெண்களுக்கான போட்டியில் யாழ்ப்பாணம் நடேஸ்வரா வித்தியாலயம் 1ஆம் இடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுடன் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி 2ஆம் இடத்தையும் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலயம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. திருச்சிலுவை கன்னியர்களால் நடாத்தப்படும் திருச்சிலுவை தாதியர் நிலையத்தில் தாதியர் பயிற்சியை மேற்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும் பற்றிய சிறப்பு கருத்தமர்வு பங்குனி மாதம் 4ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. நிலைய பொறுப்பாளர் அருட்சகோதரி அனுசலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்ணன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து பங்கேற்பாளர்களை வழிபடுத்தினார். இந்நிகழ்வில் 70 வரையான தாதிய மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தின் தவக்கால தியானங்கள் மறைக்கோட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 3ஆம் குழுவினருக்கான தியானம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மறைக்கோட்டங்கள் மற்றும் பேராலய பங்குகளை சேர்ந்த இறைமக்களுக்காக நடைபெற்ற இத்தியானத்தில் திருச்சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருள் சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் இறைமக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட மறை ஆசிரியர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட மறையாசிரியர் இணைப்பாளர் அருட்தந்தை பொன்ராசா டினுஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானம், தவக்கால சிந்தனை, நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு அருட்சாதனம் என்பன இடம்பெற்றன. சிலுவை பாதை தியானத்தை யாழ்ப்புனித மரியணை பேராலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கமல்ராஜ் அவர்களும், நற்கருணை வழிபாட்டை குருநகர் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்டி ஞானராஜ் ரோஹான் அவர்களும் நடைபெறுத்தியதுடன் தவக்கால சிந்தனையை கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்களும் வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த 140க்கும் அதிகமான மறையாசிரியர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். புதுக்குடியிருப்பு பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான இறையழைத்தல் பாசறை பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதுக்குடியிருப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது.
பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கார்மேல் கன்னியர் சபை அருட்சகோதரிகள் கலந்து குழு செயற்பாடுகள், விளையாட்டுகள், கருத்துரைகள், படக்காட்சிகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 180 வரையான மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். அத்துடன் பொதுக்குடியிருப்பு பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால தியானம் மாசி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமுக ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெற்றது. தியான உரைகள், குழு விளையாட்டுகள், சிலுவை பாதை தியானம், பொம்மலாட்டம், நற்கருணை வழிபாடு என்பன இடம்பெற்ற இத்தியானத்தில் 120ற்கு அதிகமான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்கு மக்களுக்கான தவக்கால தியானம் மாசி மாதம் 28ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை வவுனிக்குளம் கல்வாரி பூங்காவில் நடைபெற்றது. மறைக்கோட்ட பங்கு தந்தையர்களின் ஒழுங்குபடுத்தலில் பரிபாலகர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை வழிபாடு என்பன இடம்பெற்றன. திருப்பலியை அருட்தந்தை இருதயதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் சிலுவை பாதை மற்றும் நற்கருணை வழிபாட்டை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ரமேஷ் அவர்கள் வழிநடத்தினார். இத்தியானத்தில் 560க்கும் அதிகமான இறை மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். மல்வமுடுவில் பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால சிறப்பு நிகழ்வு பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடுவில் புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரன் எமில்டன் அவர்கள் வளவாளராக கலந்து குழு செயற்பாடுகள், விளையாட்டுகள், கருத்துரைகள், குறும்பட காட்சிகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினார். தொடர்ந்து சுன்னாகம் பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் தலைமையில் நற்கருணை வழிபாடும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள், மறையாசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள் என 100ற்கும் அதிகமானோர் பங்கு பெற்றிருந்தனர். யாழ் மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீவகம் சின்னமடு செபமாலை அன்னை ஜாத்திரை தளத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, நற்கருணை வழிபாடு, தலைமைத்துவ பயிற்சி, சமூக தொடர்பாடல், விழிப்புணர்வு கருத்தமர்வு என்பன நடைபெற்றன. நற்கருணை ஆராதனையை செபமாலை தாசர் சபை அருட்தந்தை ராஜசேகர் அவர்களும், தலைமைத்துவ பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு கருத்தமர்வை இளையோர் ஆணைக்குழு வளவாளர்களும் நெறிப்படுத்தினர். இத்தியானத்தில் யாழ் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த 80 வரையான இளையோர் பங்கு பெற்றி பயனடைந்தனர். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தின் குணமாக்கல் வழிபாடு பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று மானிப்பாய் புனித அந்தோனியர் ஆலயத்திலும் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஞ்சனம் தாழ்வு புனித கொலை விளக்கி அன்னை ஆலயத்திலும் நடைபெற்றது. திருப்பலி, இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாட்டில் மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். மன்னார் மறை மாவட்டம் பெரிய பண்டிவிரிச்சான் பங்கு திருக்குடும்ப அருட்சகோதரிகள், இளையோர் மற்றும் பிள்ளைகள் இணைந்து முன்னெடுத்த கல அனுபவ பயணம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. அருட்சகோதரி ரோசி சிலுவைதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள், இளையோர் மற்றும் பிள்ளைகள் யாழ்மறை மாவட்டத்தை தரிசித்து கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயம், பண்ணத்தரிப்பு பச்சிமாயனை திருத்தலம், பண்ணத்தரிப்பு செபமாலை தோட்டம், இளவாலை நட்பு மண் பூங்கா, கஷூரினா கடற்கரை, ரீச்சா இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடம், யம்புகோலப்பட்டினம், மாதகள் லூர்து அணை திருத்தலம், உடுவில் ஆக் மாற்றுத்திறனாளிகள் இல்லம், கீரிமலை KKS கடற்கரை, பருத்தித்துறை தும்பளை புனித லூர்து அணை கெபி, மணற்காடு ஆகிய இடங்களை பார்வையிட்டனர். அத்துடன் மானிப்பாய் திருக்குடும்ப இளையோர் மற்றும் சிறுவர்களுடனான ஒன்று கூடல் 28ஆம் தேதி மாலை மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலையில் நடைபெற்றது. அருட்சகோதரி நீச்ச ஆந்தோனி பிள்ளை அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இவ்வொன்று கூடலில் கலை நிகழ்வுகள், விளையாட்டுகளுடன் பரிசளிப்பும் நடைபெற்றன. இக்கல அனுபவ பயணத்தில் 40 பேர் பங்கு பெற்றி பயனடைந்தனர். மன்னார் மறை மாவட்ட மாந்தை, மன்னார், மடு மற்றும் முருங்கன் மறைக்கோட்ட மறையாசிரியர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை மன்னார் உயிலங்குளம் இறையிறக்க தியான இல்லத்தில் நடைபெற்றது. மறை மாவட்ட மறைக்கல்வி ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை கிருசாந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை வழிபாடு என்பன இடம்பெற்றன. திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோனி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தியானத்தில் 80க்கும் அதிகமான மறையாசிரியர்கள் பங்கு பெற்றிருந்தனர். திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தை இயேசு ஆலய மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சேவியர் ராஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் மறை மாவட்டத்தின் 12 ஆலயங்களை தரிசித்து திருச்சிலுவை பாதையின் ஒவ்வொரு நிலைகளையும் தியானித்ததுடன் மீண்டும் உவர்மலை குழந்தை இயேசு ஆலயத்தை வந்தடைந்து இறுதி 2 நிலைகளையும் தியானித்தனர். இந்நிகழ்வில் 65 மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர்.
மன்னார் முருங்கன் டொன்பஸ்கோ ஆங்கில மொழி மூல பாடசாலையின் இல்லம் மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி மாசி மாதம் 27 வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை பிரியங்கன்மார்க் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்போட்டியில் மாணவர்கள் பொஸ்கோ, சாவியோ, ரூவா என 3 இல்லங்களாக பிரிந்து போட்டிகளில் பங்கு பெற்றனர். இப்போட்டியில் ரூவா இல்லம் 1ஆம் இடத்தையும், சாவியோ இல்லம் 2ஆம் இடத்தையும், பொஸ்கோ இல்லம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார். மட்டக்களப்பு மறை மாவட்ட ஓய்வு நிலை குரு அருட்தந்தை ஜோசப் இக்னேசியஸ் சந்திரா அவர்கள் பங்குனி மாதம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1992ஆம் ஆண்டு திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் திருகோணமலை புனித மரியாள் பேராலய உதவி பங்கு தந்தையாகவும், மூதூர் புனித அந்தோனியார் ஆலயம், ஆயித்தியமலை சதாசகாய அன்னை திருத்தலம், தாளங்குடா புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயம், அக்கரைப்பற்று புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஆகியவற்றின் பங்கு தந்தையாகவும், செங்கலடி பங்கின் இணை பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். இவரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனு குலத்தின் எதிர்காலம் அணு ஆயுத போரின் அச்சுறுத்தலால் கட்டுப்படக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. மத்திய கிழக்கில் உடனடியான போர் நிறுத்தம், ஆசிய ஆயர்கள் அவசர அழைப்பு. தமிழ் சட்டத்தரணிகள் அமைப்பு தமிழ் அரசியல் கட்சிகளை இணைத்து புதிய அரசியல் அமைப்பு வரைவுக்கான முயற்சிகள். இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி திருத்தந்தைக்கு அழைப்பு. கட்டைக்காடு பங்கில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம், 450க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், கனிஷ்டா ஜெயகாந்தன்.